தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரிக்கு திமுக அரசு அவசர கதியில் திறப்பு விழா நடத்தியுள்ளதாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் விமர்சித்துள்ளார். ஏரியை மேம்படுத்த கடந்த 2019 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றன. தற்போது 70% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் ஏரியை விடியாத ஸ்டாலின் அரசு திறந்துள்ளது. கழிவுநீர் தடுப்பு பணிகள் முழுமையாக செயல்படவில்லை எனவும் மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ள மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், திமுக ஆட்சிக்கு மூடு விழா காணும் நேரத்தில் ஏரி அவசரமாக திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 30% பணிகள் நிறைவடையாமல் அவசரமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைனர் பெண்ணுக்கு மணவிழா நடத்தப்பட்டது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு இந்த ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்படவில்லை. மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை. கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை. இப்படி பல இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிறது. கோவை